உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். ஒரு முறை டப்புன்னு ஓட்டு போட்டால் மாதம் டப்புன்னு டப்பு வரும் என பெண்கள் மத்தியில் நகைச்சுவையாக பேசி வாக்கு சேகரித்த பூவிருந்தவள்ளி திமுக வேட்பாளர். பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கொளுத்தும்பேலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் பூவிருந்தவள்ளி கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட நசரத்பேட்டை, வரதராஜபுரம், மகரமேல், மேப்பூர், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் நிர்வாகிகளுடன் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வடியெங்கும் மலர் தூவி மாலை அணிவித்து நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக மலர் மாலை மட்டுமின்றி சந்தன மாலை, சாக்லேட் மாலை வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டது. மேலும் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் சிறுவர்கள் எம்எல்ஏ வேட்பாளருக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர். வாக்காளர் மத்தியில் பேசிய எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கூறுகையில், திமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் தேர்தல் காலத்தில் உரிமை தொகை 1000 போட முடியாது என நினைத்தார்கள். முதல்வர் ஸ்டாலின் 5000 போட்டதற்கு எடப்பாடி, மோடி உள்ளிட்டோர் கண்களில் இரத்த கண்ணீர் வந்தது. அட்டகத்தை போல வாய்க்கடியை பேசுவார்கள். தொழில் தொடங்க வட்டியில் 5 லட்சம் கடன் வழங்கிய மகளிர்களை முதலாளியாக மாற்ற உள்ளார். 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் வாக்குப்பட்டியில் முதலிடத்தில் என்னுடைய பெயர் இருக்கும். நீங்கள் டப்புன்னு அமைக்கி ஓட்டு போட்டால் நான் ஜெயிச்சிடுவேன். நீங்கள் டக்குன்னு ஒரு முறை ஓட்டு போட்டால் மாதம் டப்புன்னு டப்பு வரும் என நகைச்சுவையாக பேசி வாக்கு சேகரித்தார். அம்மாவுக்கும் நன்றிமா, நன்றி. மலர் தூவிய அக்காவுக்கு, தங்கைகளுக்கு நன்றி. இப்படி போடுறா, அப்படி போடுற. வருகிற தேர்தலில் நீங்கள்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நீங்க வாக்களிக்க தயாராயிட்டீங்களா? மகளிர்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க. மாசம் யாரு அண்ணன் ஸ்டாலின் உரிமை தொகை 1000 போடுறாரு. 3 மாசம் போட முடியாது, போட்டாரு பாரு 5000 அலட்டானுங்க எல்லாம். மோடி கிட்ட ரத்தம் வந்துச்சு கண்ட அவனுக்கு. மோடி, அமித்ஷா, எடப்பாடிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அன்பு காட்டி ஆசையோடு நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குற அண்ணன் ஸ்டாலின் எங்க சும்மா வெறும் வாயத்தில் அட்டை கட்சி இப்போ கொடுத்தாங்க. அட்டை கட்சி மாதிரி வாய்க்கீழே பேசுறவனுக்கு எங்க? நிஜம்தான் நம்பணும், நிஜத்தை நம்பலாம். நேரில் நம்ப முடியுமா? நிஜம்தான் அண்ணன் ஸ்டாலின், மு க ஸ்டாலின் 1000 ரூபாய் வழங்கியிருக்கார். அவர் சொன்னார், நான் மீண்டும் வெற்றி பெற்றால் எவ்வளவு 2000 தரப்போகுதுன்னு சொன்னார். ஆசையா சொன்னார். அது செலவுன்னு சொல்ல, எனக்கு சுகமான சுமை என்றார். அது உரிமை, சலுகை கிடையாது. என் அக்காளுக்கு தங்கைக்குமான உரிமை. அது அவங்களுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்கணும். நான் முதலமைச்சர், நான் கொடுப்பேன். 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. 5000 ரூபாய் போட்டேன், அதுக்கு அள்ளு போயிட்டானுங்க. இப்போ ஜெயிச்ச உடனே போட போறேன். 8000 ரூபாய் கூப்பன் போட போறேன். இன்னாவரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அக்காலுக்கும் தங்கைக்கும் தனியா தொழில் தொடங்கணும். நீங்க முதலாளி ஆகணும்னா 5 லட்சம் கடன், வட்டி இல்லாத கடன். டெய்லர் மிஷின் கடை வச்சா 5 லட்சம், மாவாட்டர் தோசை மாவு இருக்கிற கடை வச்சா 5 லட்சம், எம்ப்ராய்டரி கடை வச்சா 5 லட்சம், அயன் பண்ற கடை வச்சா 5 லட்சம். 1 ரூபாய் கூட வட்டி கிடையாது. நீ எப்போ இஷ்டப்பட்டு அப்ப கட்டிக்கலாம். நீ அவசரமா கட்டணும்னு அவசியமே இல்லை. நீ எப்போ தோணுதோ அப்ப கட்டிக்கலாம். ஆனா உங்களுக்கு கடை 5 லட்சம் வந்த உடனே. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அமைக்க போகிறார். இவ்வளவு சொல்லிட்ட பிறகு நீங்க யாருக்கு போட்டு போடுவீங்க? உதவி சொல்றாங்க. அதுதான் என் சின்னம். ஓட்டு பெட்டியில என் பேர் தான் முதல்ல இருக்கும். என் பேர் என்ன? கிருஷ்ணசாமி முதல்ல இருக்கும். அது பக்கத்துல என் சின்ன என்ன உதவி செய்யலாம். என் பேர் பக்கத்திலேயே இருக்கும். அது பக்கத்துல இன்னொன்னு இருக்கும், பட்டன் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? நீல கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய் இப்படி அழுத்தணும். எப்படி அழுத்தணும்? இப்படி அழுத்தினா பீப்னு ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்? பீப்னு ஒரு சத்தம். ஒரு சத்தம் வந்துட்டாலே கிருஷ்ணசாமி ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். உங்க எம்எல்ஏ ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். உங்க எம்எல்ஏ ஜெயிச்சா அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் கோட்டையில முதலமைச்சர் ஆயிட்டார்னு அர்த்தம். அவர் முதலமைச்சர் ஆயிட்டா, நான் சொன்னேன்ல, இப்போ எல்லாம் மாசம் டப்புன்னு அழுத்தினா சொன்னேன்ல, ஒரு முறை தான் நீ டப்புன்னு அழுத்துவ. ஆனா டப்பு உனக்கு மாசம் டப்புன்னு அக்கௌண்ட்ல ஊந்துக்கினே இருக்கும். 2000 ஊந்துக்கினே இருக்கும். இப்ப யாரு போட ஓட்டு? உதவி சொல்லி தானே போடணும். அப்படிதான் போடணும். இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் 35 லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் கொடுக்க போறாங்க. அவர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரு 50,000 ரூபாய் செலவுள்ள கம்ப்யூட்டர், லேப்டாப்
இப்ப ஏற்கனவே 10-20 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. வர ஆண்டுல 35 லட்சம் இளைஞர்களுக்கு 50,000 ரூபாய் பெருமாள் உள்ள ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் தரப்போறாங்க. இதெல்லாம் நிறைய திட்டங்கள். அண்ணன் ஆட்சியில சொன்னதெல்லாம் செய்யார், சொன்னதுக்கு அதிகமாகவும் செய்தார், சொல்லாததையும் செய்தார். இது மூணுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டா, சொன்னது செஞ்சார் ரூபாய் 1000, சொல்லாதது செஞ்சார். நீங்க எல்லாம் ஓட்டு அதிகமா போட்டு விடியல் பயணம் பஸ்ல டிக்கெட் இல்லாம சொல்லாது சார். சொன்னதுக்கு கூடுதலா செஞ்சார். உங்களுக்கு 3 மாசத்துக்கு 3000 தான் போட்டணும், 5000 போட்டார், 2000 கூட போட்டார். சொன்னதுக்கு கூடுதலா செஞ்சார். இதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணன். எனவே நீங்கள் வருகிற காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, இந்த நாட்டை உயர்த்த ஆதரிப்பீர். உதயசூரியன். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்,